ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 8 தான் வந்து பார்க்க போகிறோம். போன எபிசோட் நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட கடைசியில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? மூசான் வந்து ஒருத்தனை கீறி விட்டுருவான், அவன் வந்து டீமனா வந்து மாறிடுவான். இப்போ நம்ம டான்ஜிரோ வந்து அந்த டீமனா மாறினவனை விட்டுட்டும் போக முடியாது. அப்படியே நம்ம மூசான் வந்து இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லி அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு போயிடுவான். அப்போ நம்ம டான்ஜிரோ சொல்லுவான், நீ எங்க போனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் மூசான் கிபுட்சுசி அப்படின்னு சொல்லவே போலீஸ்காரங்களாம் வந்து நம்ம டான்ஜிரோ அடிக்க வருவாங்க. அப்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அந்த இல்யூஷன் பவர் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து இல்யூஷன் ஆக வச்சிருவா. இப்போ இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம டான்ஜிரோ வந்து யோசிக்கும் போது, நான் உன்னைய காப்பாற்ற தான் வந்திருக்கேன் தம்பி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க. உங்க ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா தம்பி நானும் ஒரு டீமன்றான், ஆனா நானும் வந்து அந்த மூசான் கிபுட்சுசியை கொல்ல தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றது மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இங்க அந்த மூசான் அவனோட ஃபேமிலியை வந்து அமுச்சு விட்டுட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு சந்துக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்போது குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்றான். அந்த பிரச்சனை பண்ணவங்க கிட்ட சாரின்னு சொல்லி கேட்டு போகவே அந்த குடிச்சிட்டு இருக்கவன் வந்து நீ என்ன பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லவே நம்ம மூசான் வந்து அவனை ஒரே அடியில வந்து சாகடிச்சிடறான். இன்னொருத்தன் வரான், என்னோட தம்பியை நீ வந்து அடிப்பியா அப்படின்னு கேட்கும்போது அவனே வந்து ஒரே அடியில் சாவடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கேன், ஃபர்ஸ்ட் உன்னோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட நெத்தியில அவனோட பிளட்டை வந்து உள்ள இறக்குறான். என்னோட பிளட் வந்து ஹியூமன் பாடிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவனோட பிளட்டை வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து ஏத்துறான். இப்போ மூசான் வந்து சொடக்கு போடவே அங்க ஒரு 3 டீமன் வந்து வருது. ஆன் ஆஃப் ஃபார் ஹியரிங்ஸ் போட்டிருக்க பையனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்க அப்படின்னு மூசான் சொல்றான். உடனே ஆன் ஆஃப் ஃபார் ஹியரிங்ஸ்னு சொல்லி நம்ம மூசான் வந்து நடுங்குறான். அப்படியே ஃபிளாஷ்பேக்ல வந்து காட்டுறாங்க, நம்ம மூசானே வந்து ஒரு டீமன்ஸ்ல வந்து கதிகதங்க வச்சிருக்கான் அப்படின்றத அந்த ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. போன எபிசோட கடைசியில நம்ம டான்ஜிரோ வந்து சாப்பிட்டு இருக்கும் போது தான் மூசானோட ஸ்மெல் வந்து ஓடி போவான். அப்போ நெசுகோ அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவான். அப்போ அதனால வந்து இப்போ வந்து நெசுகோ கிட்ட சொல்றான், சாரி நெசுகோ, இனிமே உன்னை வந்து நான் விட்டு போக மாட்டேன் தனியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நெசுகோ வந்து யாரையோ பார்த்து வந்து உரும்புறா. அது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி கூட வந்து அந்த பையன் இந்த மாதிரி அந்த லேடி உன்னை வந்து பார்க்க கூப்பிடுறாங்க, உன்னால வர முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு டான்ஜிரோ சொல்றான். உன் கூட இருக்க இந்த பொண்ணு ஒரு டீமன் தானே, இவ பார்க்க கேவலமா இருக்கா, அட்ட பாவி என்ன வார்த்தை சொல்லிட்ட, என் ஊர்ல இருக்கதே வந்து இவதாண்டா அழகான பொண்ணு, நீ வந்து இருட்டில் பார்த்தனால அப்படி தெரியும், லைட்ல வச்சு பாரு அப்பதான் வந்து என் தங்கச்சியோட அழகு உனக்கு வந்து தெரியும், இந்த வாயில இருக்க கட்டையை எடுத்து பாரு அப்பதான் வந்து அழகு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டான்ஜிரோ கத்திட்டு இருக்கான். இப்போ அந்த பையன் வந்து ஒரு செவத்துக்குள்ள வந்து போறான், யாரும் பாக்குறதுக்குள்ள உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ நெசுக்கும் உள்ள போறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பெரிய வீடே வந்து இருக்கு. அந்த லேடி கிட்ட வந்து நீ மரியாதையா நடந்துக்கணும், இல்லைன்னா உன் பல்ல வந்து உடச்சிருவேன் அப்படின்னு அந்த பையன் வந்து மிரட்டுறான். இப்போ அந்த உள்ள அந்த லேடி சொல்றாங்க, அந்த ஹஸ்பண்டை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம், இந்த லேடிக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ கேட்குறான், ரத்தத்தை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து குடிக்கணும்னு தோணுமே, நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து வயிற்றுல அடிக்கிறான், எங்களை பார்த்தா என்ன ரத்தத்தை குடிக்கிற டீமன் மாதிரியா தெரியுது அப்படின்னு. இப்போ அந்த லேடியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு கொஞ்சோண்டு இந்த பிளட் இருந்தாவே போதும், நாங்கள் அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லவே அதனால தான் இவங்க மேலே வந்து எந்த கெட்ட துர்நாற்றமும் வந்து வரல அப்படின்னு நம்ம டான்ஜிரோ வந்து யோசிக்கிறான். இப்போ டீமன்னா ஒரு ஸ்மெல் வரும் அவனுக்கு, அது வந்து இவங்க கிட்ட இல்லையே அப்படின்றது மாதிரி நம்ம டான்ஜிரோ யோசிக்கிறான். என் கூட இருக்க இந்த பையனை நான் தான் வந்து டீமனாக வந்து மாற்றுறேன், மூசானால மட்டும்தான் வந்து ஹியூமனாக டீமனாக மாற்ற முடியும், ஆனால் நான் 200 வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் இவனை டீமனாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லவே என்னது 200 வருஷமா, அப்போ உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது லேடிஸ் கிட்ட வயசு கேட்கக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து வயிற்றுலேயே குத்துறான் டான்ஜிரோவை. அப்போ அந்த லேடி வந்து அந்த பையனை திட்டிட்டு சொல்கிறாங்க, நான் வந்து எல்லாருமே டீமனாக மாற்ற மாட்டேன், இவன் வந்து சாகிற நிலைமையில இருந்தனால தான் இவனை டீமனாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸ்மெல் பண்ணிட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை அப்படின்றத நம்ம டான்ஜிரோ கண்டுபிடிக்கிறான். அப்போ நம்ம டான்ஜிரோ கேட்குறான், டீமனாக இருக்கவங்கள ஹியூமனாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கவே இந்த டைமில் வந்து அந்த மூசான் அனுப்புகிற அந்த 2 டீமனுமே பிளட் டீமன் ஆட்டை வச்சு நம்ம டான்ஜிரோவை தேடிட்டு இருக்குங்க. இங்கே அந்த லேடி டீமனாக இருக்கவங்கள மனுஷங்களா மாற்றலாம் அப்படின்னு சொல்லவே நம்ம டான்ஜிரோ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே ஏஞ்சி போகிறான். அப்போ அந்த பையன் வந்து தூக்கி போடுறான் அவனை. அந்த லேடி வந்து கோமாகவே நீங்கள் வந்து அடிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, அதனால தான் நான் வந்து தூக்கி போட்டேன் அப்படின்றது மாதிரி அந்த பையன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து எப்படி டீமன்ஸை ஹியூமன்ஸாக மாற்றுறது தெரியாது, அது வந்து மூசானுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் கண்டிப்பாக மாற்றிடலாம், எனக்கு வந்து டீமன்ஸோட ஒரு சில பிளட் வந்து தேவைப்படுது, அப்போ தான் என்னோட ரிசர்ச்சை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டான்ஜிரோ நான் வந்து நெஸ்கோவோட பிளட்டை வந்து எடுத்துக்கவா அப்படின்னு நம்ம டான்ஜிரோ கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா 2 வருஷமா வந்து ரத்தத்தையே குடிக்காம இருந்தா இன்னத்துக்கு வெறி பிடிச்சிருக்கும் அந்த டீமனுக்கு, ஆனால் நம்ம நெஸ்கோ வந்து அப்படிலாம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ நம்ம நெஸ்கோவோட பிளட் வந்து அந்த லேடிக்கு தேவைப்படுது. மூசான் கீழே 13 டீமன்ஸ் வந்து இருக்கு, அந்த 13 டீமன்ஸோட பிளட் இருந்தால் தான் நான் அந்த ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம டான்ஜிரோ வந்து கேட்குறான், எல்லா டீமன்ஸுமே வந்து ஹியூமன்ஸாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டமையோ அந்த லேடி வந்து அதுக்கு ஆமான்றது மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல டீமன்ஸ் அந்த மூசான் அனுப்புற 2 டீமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம டான்ஜிரோ ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வர எபிசோட் பார்க்கணும்னா ஆரன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.